ஒன்றை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் இருந்தோம், அதனால சமாளிச்சாச்சு. நம்ம யாருமே காப்பாற்ற வராமல் இருந்திருந்தா. அவ ஏதோ ஒரு அதிர்ச்சியில் இருக்கா, கொஞ்ச நாள்ல அவளுக்கே சரியாயிடும் பாருங்க. எனக்கு எல்லாம் புரியுது மீனாட்சி. எல்லாருக்குமே இங்கே இருக்கிற என்னால் பிரச்சனை தான். வேற நான் என்ன பண்ணுறது? முதல்ல ஒன்றை கவனிச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்க பாரு. எங்கள் விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன மீனாட்சி? தண்ணி குடி. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா குடும்பம் தான் காப்பாற்றணும் இல்லையா? ஒரு சொந்தக்காரங்களாம் நம்மளுடைய கடமையை தான் செய்கிறோம் இல்லையா? அப்புறம் பாஸ்டில் இருந்த எல்லாத்தையும் நீ மறந்துடு, சரியா? உனக்கு புரியுதுல்ல? சரி, உன்னால எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொன்னியே, அது என்ன? பாருமா, மனசுல இருக்க கவலையை கொஞ்சம் வெளியில சொல்லு. அது அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்க. இப்போ ரெஸ்ட் எடு. அப்புறம் மீனாட்சி, நாளைக்கே நம்ம ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணுவோம். சரி. அப்புறம் பாரு, அவர் நல்லாவே குணமாயிடுவா. இங்க பாருமா, நாங்க உங்களுக்கு இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? ஷில்பா, உனக்கு சாப்பாடு தயாராயிடுச்சு பாரு. ஷில்பா, நீ ரெஸ்ட் ரூம்லயா இருக்க? ஷில்பா, எங்க இருக்க? ஷில்பா, ஷில்பா, பொறுக்கி பயலே, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் துப்பட்டாவை தான் சரி பண்ணேன். அவங்க துப்பட்டா கீழே விழுந்தது கூட தெரியாம அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அதை எடுத்து சரி பண்ணலாம் தான் நினைச்சேன். வாயை மூடு. உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு நல்லா தெரியும். தெருவுக்கு உன்ன மாதிரி 4 பேர் இருக்காங்க. இனிமே என் சிஸ்டர் பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்சேன், உன்னை சும்மா விட மாட்டேன், புரியுதா? ஷில்பா, வா நம்ம போலாம். உங்களுக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும்? உன்னதாம்மா கேட்குறேன். தக்காளி வேணுமா? சொல்லுங்கள், எத்தனை கிலோ? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னே தெரியல. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காங்க. எங்களுக்கு உங்க எல்லாருடைய உதவியும் தேவை. என் தங்கச்சி ஷில்பாவோட இறப்புக்கு கண்டிப்பா நியாயம் வேணும். எங்களுக்கு சட்டப்படி கண்டிப்பா எந்த உதவியும் கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சுதீர் மேல ஏற்கனவே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த டிபார்ட்மெண்ட் எங்க கிட்ட பொய்யா நடிக்கிறாங்க. ஆனா எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. சுதீரை இன்னும் அவங்க அரெஸ்ட் பண்ணல. அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு சுதீர் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பான், தெரியுமா? அப்புறம் என்னோட ஷில்பா கண்டிப்பா தற்கொலை பண்ணிருக்க மாட்டான்.
ஷில்பாக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கேஸை நான் விசாரிக்க வந்திருக்கேன், அவ்வளோதான். ஆரம்பத்தில் இது ஒரு சூசைட் கேஸாக ஃபைல் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. முழு இன்வெஸ்டிகேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்ல முடியும். இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லிக்கோங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா. யாரோ அவளை கொலை பண்ணியிருக்காங்க. அவளை யார் கொன்னிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். யார் கொலை பண்ணியிருப்பாங்க? உங்க அப்பா இருக்கார்ல, அவர்தான். அம்மா, நீங்க சோகத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுமா. தங்கச்சியோட இழப்பால நீங்க நொடிஞ்சு போயிருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. அப்பா இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. அப்பாவுக்கு தங்கச்சின்னா ரொம்ப இஷ்டம், தெரியுமா? எனக்கு தெரியும். அவர்தான் கொன்னு இருக்காரு. அவர்தான் என் பொண்ணு கொன்னு இருக்காரு. எனக்கு தெரியும், அவர்தான். அம்மா, ஷில்பா பாட்டீலுக்கு நியாயம் வேணும். நியாயம் வேணும், நியாயம் வேணும். போலீஸ் அராஜகம் ஒழிக. நியாயம் வேணும், நியாயம் வேணும். இன்ஸ்பெக்டர் சுதீர உடனே கைது பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. ஷில்பா பாட்டீலுக்கு நியாயம் வேணும். நியாயம் வேணும், நியாயம் வேணும். ஷில்பா பட்டேலுக்கு நியாயம் கேட்டு பொதுமக்கள் அனைவரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சுதீர் தான் இந்த கொலையை செய்தார் என்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நியாயம் வேணும். இன்ஸ்பெக்டர் சுதீரை கைது பண்ணுங்க. இங்கே வாங்க, இந்த கூட்டத்தை கலைஞ்சு போக சொல்லுங்க சீக்கிரம். பொதுமக்கள், அவங்க குடும்பம் எல்லாரும் இங்க தான் போராடிட்டு இருக்காங்க. ஷில்பாக்கு நியாயம் வேணும்ன்ற பதாக அவங்க கையில இருக்கு. மகாதேவ் பட்டேல், அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அவரும் அவருடைய கட்சிக்காரர்களும் சேர்ந்து தினமும் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சுதீரை கைது பண்ணணுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஷில்பாக்கு நியாயம் கிடைக்குமாங்கிறது போக போக தான் தெரியும். என்னாச்சு உனக்கு? வண்டி ஏன் குறுக்கு நிறுத்தின? ஏன் உனக்கு தெரியாதா? என்கிட்டே நடிக்கிறியா? தெரியாதா உனக்கு? உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வை. எனக்கு இங்க வேலை போச்சுன்னு வச்சுக்கோ, சிட்டியில மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். உனக்கே தெரியும்ல நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ஷில்பா பாட்டீலோட மரணம் தான் தேசம் முழுக்க இருக்க மீடியால இன்னைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு. ஷில்பா தற்கொலை செய்து கொண்டார்களா இல்ல அது கொலையா என்று இப்போ ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு. ஷில்பாவோட மொத்த குடும்பமும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சுதீர் மேல தான் தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் இன்னமும் எடுக்கல. மீடியாவோட விவாதத்தால இந்த கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு இப்ப மாற்றப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டர் சுதீரே ஒரு அக்யூஸ்டா மாறினதால இன்வெஸ்டிகேஷன் மேல இருந்த நம்பிக்கை உடைஞ்சு இருக்கு. இந்த கேஸ்ல ஷில்பாவோட ஃபேமிலியும் தன்னோட கார்பரேஷனை தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கிரைம் பிரான்ச் இனிமேட்டு அவங்களோட வழியில இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா இதுல தெரிய வேண்டியது, ஷில்பாவோட மரணத்திற்கு சுதீர் தான் காரணமா இல்லனா ஷில்பாவோட அம்மா அவருடைய கணவரான மகாதேவ் பட்டேலை எதுக்காக கொலைக்காரன் சொல்றாங்க? அவருக்கும் இந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சார் ஷில்பாவோட பிஎம் ரிப்போர்ட் சார் நமக்கு கிடைச்சிருக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சார், பிஎம் ரிப்போர்ட்டோட மென்ஷன் படி அவங்க அந்த பெயின் தாங்காம தான் இருந்து போயிருக்காங்க சார். அவங்க சூசைட் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க சார். ஷில்பாவோட தலையில் 12 சின்ன காயம் மட்டும் இல்லை, 4 பெரிய காயமும் இருக்குது. ஷெர்கே, இந்த பேட்டர்ன் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதில் ஏதோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நீங்கள் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க ஷில்பா பட்டேல் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு? சார், எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கண்டிப்பா இது சூசைடா இருக்க வாய்ப்பே இல்லை சார். அவளை யாரோ சூசைட் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் சார். அது அந்த இன்ஸ்பெக்டர் சுதீர் தான். இது சூசைட் கேஸ் இல்லை சார், அபார்ட்மெண்ட் டு சூசைட் கேஸ் சார். இது சாதாரண சூசைட் கேஸ் கிடையாது, இது மர்டர் கேஸ். என்ன? ஒருவேளை ஷில்பாவோடைய பேக் ஸ்டோரியில் ஏதாவது நடந்திருக்கலாம்ல? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. இது எல்லாத்துக்கும் ஆரம்பமே எங்க அப்பா கூட எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனதுனால தான். மகாதேவ் பட்டேல் வாழ்க வாழ்க. மகாதேவ் பட்டேல் வாழ்க வாழ்க. மகாதேவ் பட்டேல் வாழ்க வாழ்க. அண்ணன்களே, தங்கைகளே, மகாதேவ் பட்டேல் இப்போ உங்களை தேடி வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த தெருவும் ஊரும் நல்லா இருக்குன்னா அது இவரோட உழைப்பு தான் காரணம். அது இந்த ஊரில் இருக்கிற உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். மகாதேவ் பட்டேல் உங்களுக்கு செஞ்ச நல்லது என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கணும்னா இந்த எலெக்ஷன்லயும் நீங்க இவரை ஜெயிக்க வைக்கணும். மகாதேவ் பட்டேல் வாழ்க வாழ்க. உங்கள் ஓட்டு மகாதேவ் பட்டேலுக்கே.
ஏய் அறிவியலையாடா உனக்கு? என்னடா பேசுற? என்னடா கூட்டம்? ரோட்டை மறைச்சிட்டா என்ன பண்றீங்க? சொல்றா. யாரை பார்த்துடா டேன்ற? டேய் அந்த ஆளை விடாதீங்கடா, அவனை அடிங்கடா. அடிங்கடா, விடாதீங்கடா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவனை எல்லாரையும் உள்ளத்துக்கு போடுங்க, லாக்அப்ல வைங்க. சார், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும் இல்லைங்க இன்ஸ்பெக்டர் சார். ஒரு பப்ளிக் சர்வன்ட் கிட்ட எப்படி பண்றாங்கன்னா ஒரு பொதுமக்கள் கிட்ட அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? சிட்டில இந்த லா அண்ட் ஆர்டர்லாம் எங்க போச்சு? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இல்ல இதுல பர்சனல் லெவல் தான் டீல் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்த பெரிய விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது பிளான் பண்ணி நடந்தது கிடையாது. நீங்க நினைச்ச இடத்துல பிரச்சாரம் பண்ணலாம். இன்னையில இருந்து உங்க சேஃப்டிக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ் கூட இருப்பாங்க. இது மறுபடியும் நடக்காது. வாழ்க 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 ஓரம் போங்க, மகாதேவ் ஓரம் போங்க. பட்டேல். வாழ்க வாழ்க ஓரம் போங்க. வாழ்க வாழ்க மகாதேவ் பட்டேல். வாழ்க வாழ்க மகாதேவ் பட்டேல். வாழ்க வாழ்க மகாதேவ் பட்டேல். வாழ்க வாழ்க. ஸ்ருதீர், உனக்கே தெரியும் இல்லை, எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை டைவர்ஸ் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆல்ரெடி ஏமாந்துட்டேன். மறுபடியும் அது மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. அப்படி ஒரு வேளை நீ இங்க பாரு ஷில்பா, தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாவே உன்னோட வீட்டுக்கு வந்து நான் இதை பத்தி பேசுறேன். ம் என்னை பார்த்தோன்னே ஏன் அதை மறைக்கிற? உனக்கும் இன்ஸ்பெக்டர் சுதீர்க்கும் இருக்க அஃபேர் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காது. பல தடவை நான் உங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் ஒருத்தர் உண்மையாக காதலிக்கிறோம், கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம். அப்படி நடந்தால் ரொம்ப நல்லது தான். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எடுத்து வைக்கிற ஒரு அடியும் கொஞ்சம் பார்த்து எடுத்து வை. பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சொல்லு ஷில்பா, உன்னை தான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? சுதீர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நம்ம கல்யாணத்தை எதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது. நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஹலோ சுதீர். ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் சுதீர் இங்கே இருக்காரா? அவர் லீவில் இருக்காரு. எப்போ திரும்பி வருவான்னு தெரியாது. சார் இன்ஸ்பெக்டர் சுதீர் போலீஸ் குவார்டர்ஸில் தானே இருக்காரு? கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போல்லாம் அவர் பெங்களூரில் இருக்க பூமத் நகரில் இருக்காரு. மேம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம். மேடம், என்ன ஆசை வார்த்தை காட்டி என்னென்னமோ சொல்லி ஏமாத்திருக்க. என்ன ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களையும் ஏமாத்துறியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீ என்னை ஏமாத்துறியா? உன் குழந்தைக்கு நான் தாயாக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்னை விட்டுட்டு போயிட்டல்ல? என்ன பேசுறா இவ? யார் இவ? அட, இவ வயிற்றுல யார் குழந்தை வளருதுன்னு யாருக்கு தெரியும்? என் மேலே அபாண்டமாக வந்து பழிய போடுறியா? இது என்னுடைய வீடு. இங்கேருந்து வெளியே போ, வெளியே போ. இது உன்னோட குழந்தை, என்னை ஏமாத்திட்டல்ல உன்னை. சார், அவள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன சுகத்தில் இருந்தா. அவளாக தேடிக்கிட்ட உறவும் கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஏமாற்றத்தை அவளால் தாங்கிக்கவே முடியல சார். மன அழுத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நிறைய தடவை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. அம்மா அப்பா இல்லைனா யாராவது ஒருத்தவங்க எப்போவுமே அவ கூட ஒருத்தர் துணைக்கு இருப்போம். அன்றைக்கி அவள் வீட்டில் தனியாக இருந்தா. நான் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்காக போயிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து பார்க்கும்போது அவள் சார், இதுக்கெல்லாம் அந்த சுதீர் தான் காரணம். இன்ஸ்பெக்டர் சுதீர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார்.
சார் ஆனால் அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் அவனை பெருசாக என்ன செஞ்சிட போகிறாங்க? கொஞ்ச நாளைக்கு டிபார்ட்மெண்ட் என்கொயரிஸ்ன்னு சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. இவரை நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. போலீஸ்கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்காதனால தான் நாங்கள் மீடியாவோட சப்போர்ட்டை நோக்கி போகணும். மகாதேவ் சார், மீனாட்சி மேடம், நீங்கள் இதுக்கப்புறம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஷில்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயத்தையும் உண்மையை எழுதுறதுக்காக தான் நான் இந்த பத்திரிகை ஆரம்பித்தேன். சார் நாங்கள் என்ன நினச்சோன்னா, மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சதுன்னா போலீஸ் இந்த கேஸை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அவங்க எதுவும் பண்ணலை. கேஸ் அவங்க நடத்துகிற மாதிரி தெரியல. ஏன் சார், அந்த இடத்துக்கு மீனாட்சி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனான். எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், அங்கே போய் எந்த யூஸும் இல்லைன்னு. நீங்கள் சொல்கிறதுக்குலாம் என்ன அர்த்தம்? அதாவது சார், இங்கே பாருங்கள், சுதீர் என் பொண்ணுக்கு பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? உங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய மரியாதையை காப்பாற்றிக்க அவனை வெளியே விட்டீங்க. அதனால் என் பொண்ணுடைய உயிரே இப்போ போயிடுச்சு. என்னோட பொண்ணு அவளோட முடிவை தேடிக்கிட்டா. இப்போது இந்த விஷயத்தை நான் முன்னோக்கி கொண்டு போனால் என்னுடைய பார்ட்டியோடைய ரெப்புடேஷன் குறைஞ்சி போகும். அந்த மாதிரி நான் விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஷில்பா எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருப்பா, அவளுக்கு எவ்வளோ அவமானம் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அதுதானே நல்லதாக இருக்கும். அபார்ட் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்தது யார்? டிசிஷனா? சார், இது டிசிஷன் இல்லை, ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. நாங்கள் உடனே அவளை கிளீனிங் கூப்பிட்டு போனோம். அங்கே தான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த சூசைட் அட்டெம்ப்ட், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதனால அவளை டிஸ்கரேஜ் ஆகி. இங்கே நீ தனியாவா இருக்க? யாரும் இல்லையா? ப்ரொஜெக்டா அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நார்மல் தானே? ஆமாம். ஷில்பா கேஸில் நீ தான் சஸ்பெக்ட்னு தெரியும்ல? தெரியும் சார். ஆனால் சார், இதெல்லாம் முட்டாள்தனம் சார். ஷில்பாவுக்கும் எனக்கும் அஃபேர் இருந்தது உண்மைதான். ஆமாம், ஒத்துக்கிறேன். ஆனால் சார், நானும் ஒரு போலீஸ் தான். இது ஒன்றும் கிரைம் கேஸ் கிடையாது. அப்படியா? நீ பிறக்கும் போதே இப்படியா இல்லை நடுவில் இப்படி ஆகிட்டியா? ஒரு பொண்ணு மேலே அஃபேர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ணியிருக்க. அப்புறம் அவளை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்க. அதால் அவள் மன உளைச்சல் ஆகி சூசைட் பண்ணிட்டு இருக்கா. இது கிரைம் சார். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணலை. இங்கே பாருங்க, இதெல்லாம் அவள் எடுத்த முடிவு. என்னுடைய குழந்தை அவள் வயிற்றில் வளருதுன்னு அவள் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா சார்? அவள் வயிற்றில் இருக்கிறது என் குழந்தையே இல்லை. அப்புறம் யார் குழந்தை? அது என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி சார் தெரியும்? அவளுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட சைல்டாக கூட இருக்கலாமே. அவன் எப்பயுமே நான் ஷில்பா கூட போகும்போது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு கூட எங்களுக்கு நடுவில் சண்டை வந்துச்சு. ஷில்பா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. என் கூட திரும்ப வந்துரு, என் கூட வந்துரு. இல்லைனா உன் அப்பாவோட பொலிட்டிக்கல் கரியரை நான் அழிச்சிடுவேன். உங்கள் அப்பாவோட பொலிட்டிக்கல் கரியர் நாசமாகணும்னு நினைக்கிறியா? என்னடா, யாரா நீ? போடாடே. உனக்கு ஒன்றும் ஆகலையே. அட்டுல அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு வார்ன் பண்ணேன். வார்ன் பண்ணியா இல்லை மிரட்டினியா? சொல்லு, அவனை வார்ன் பண்ணியா மிரட்டினியா? சார், அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது சார். கல்யாணம் பண்ண பிறகும் ஷில்பாவை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஷில்பாவை தினமும் அடித்து டார்ச்சர் பண்ணுவானா. அதுல் சார், அத்துல்ன்றவர் ஜாண்டியா பார்ட்டியோட தலைவர், ரிச்சா பாரதியோட பையன். ஷில்பாவோட அப்பா அந்த பார்ட்டியில் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறார் சார். ஷில்பா இறக்கும்போது நீ எங்கே இருந்த? போலீஸ் ஸ்டேஷனில் தான் சார். இன்வெஸ்டிகேஷனில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல உனக்கு? ஷில்பா என்னால் தான் ப்ரெக்னென்ட் ஆனான்னு சொல்ல வரீங்களா? ஷில்பா உன்னுடைய ஒய்ஃப் தானே, வாய்ப்பு இருக்கலாம்ல? அப்படி எதுவும் கிடையாது. எதுக்கு? நாங்கள் எப்பயுமே செக்ஸ் வச்சுக்கிட்டதில்லை. அப்புறம் எப்படி அந்த குழந்தை என்னோடதாகும்? அப்புறம் எப்படி குழந்தை வந்திருக்கோம்? நாங்களாம் குழந்தைங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? புருஷன் பொண்டாட்டி உறவுல இது எதுவும் இல்லைன்னு சொல்ல வரியா? இதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்கிற? சொல்லு, எதை வச்சு சொல்கிற? உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கா? எனக்கு அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்காக அவங்க ஒன்று டைவர்ஸ் பண்ணாங்க? மகாதேவ் பட்டேலோட பொலிட்டிக்கல் பவரை இம்ப்ரூவ் பண்ணதா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஷில்பா தினமும் என் கூட சண்டை போட்டுட்டே இருந்தா. எப்பயுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச எங்கள் அப்பா மேலே தான் கோவம்னு. அதனால தான் நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ண பிறகு எதுக்காக அவங்கள நீ ஃபாலோ பண்ண? நீ அவங்கள மிரட்டின தானே? நான் எதுக்காக மிரட்டணும்? ஷில்பா இறக்கும்போது நீ அப்போ எந்த இடத்துல இருந்த? நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். ஷிர்கே, ஷில்பாவுடைய மரணம் லவ், செக்ஸ், துரோகத்தால் மட்டும் நடக்கலை. அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சுதீர்,
சுதீர் ஷில்பாவை டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சூசைட் பண்ண வச்சிருக்கான். ஷில்பாவுடைய அப்பா மகாதேவ், அப்புறம் அவங்களுடைய புருஷன் அதுல். அவங்களுடைய அப்பா ஒரு பெரிய பொலிட்டீஷியன், பவருக்காக என்ன வேணாலும் செய்வார். ஷில்பாவுடைய இமேஜினால அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் நாசமாயிடுச்சு. மீனாட்சி அன்னைக்கு ஷில்பா வீட்டில் இருந்ததாக தான் சொன்னாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கணும். சார், ஷில்பாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட். சார், ஷில்பாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ஷில்பாவோட பிளட்டில் ட்ரக்கோட ட்ரேசஸ் இருக்குன்னு இதில் போட்டிருக்கு சார். ரெகுலரை விட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். என்ன? அதனால தான் அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க சார். அப்போ ஷில்பாவோட கேஸ் வெறும் சூசைட் மட்டும் இல்லை சார், அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்ததால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க. ஷில்பா கண்டிப்பாக அந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்கணும். சார், இன்ஸ்பெக்டர் சுதீர் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். சுதீரோட ஒய்ஃப் இப்போ அவங்க அப்பா வீட்டில் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். சுதீர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டான். சுதீர் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணியிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஷில்பா அவள் வீட்டில் இறந்து போனப்ப சுதீர் அவன் சொல்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை சார். அங்கே இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையும் விசாரிச்சிட்டேன். அப்புறம் அவன் எங்கே இருந்தான்னு அவன் மொபைல் லொக்கேஷனை வச்சு செக் பண்ணுங்க. ஓகே சார். உங்கள் சிஸ்டர் ஷில்பா அவங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கும் போது ஒரு போதைப் பொருளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதை யார் அவங்களுக்கு கொடுத்தது? என்ன சார், அவ ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்ததால நாங்க அவளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் கூட்டிட்டு போனோம். மருந்து எப்போ தரணும், எப்படி தரணும்னு நிதின் தான் எங்க கிட்ட சொல்லுவாரு. நிதினை இப்போ வர சொல்லுங்க. நிதின் இப்போ கிளினிக் போயிருக்காரு. நேற்று நைட்டு தான் அவர் கிளினிக்ல இருந்து வந்தாரு. எமர்ஜென்சி கேஸ்னு மெசேஜ் வந்துச்சு, கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் எப்போ வருவாருன்னு தெரியாது. சரி, நாங்கள் போய் அவரை மீட் பண்ணிக்கிறோம். ஷிர்கே, ஷில்பா எடுத்துக்கிட்ட மெடிசன்ஸ், அவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் உடனே எனக்கு வேணும். நம்பர் இல்லை அட்ரஸ் கொடுங்க. சைக்காட்ரிஸ்டோட இது. டாக்டர் நிதினை கூப்பிடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும். டாக்டர் நேற்று நைட்டு வெளில போனார் சார், இன்னும் வரல. எங்கே போனார் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உனக்கு ஷில்பா பட்டேல் தெரியுமா? அவங்களுக்கு அபார்ஷன் இங்கே தானே நடந்தது? ஆமாம் சார், லீகலாக தான் சார் பண்ணோம். எது லீகல் எது இல்லீகல் நாங்கள் முடிவு பண்ணுறோம். நான் கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லு. அது அபார்ஷனா இல்லை மிஸ்கரேஜா? சொல்கிறா. அது அபார்ட் தான் சார். ஷில்பா அன்கான்ஷியஸாக இருக்கும்போது டாக்டர் நிதின் தான் சார் அவங்களை ஆப்ரேஷன் பண்ணுது. அவங்க கிட்ட மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னார். அதை கேட்டுட்டு ஷில்பா நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க. ஷிர்கே, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் நிதின் இன்னொருத்தவங்களுடைய வற்புறுத்தல் தான் அவங்களுக்கு அபார்ட் பண்ணியிருக்காரு. மகாதேவ் நிதின் கிட்ட வற்புறுத்தி ஷில்பாவுக்கு அபார்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லைனா இன்ஸ்பெக்டர் சுதீரா கூட இருக்கலாம். நிதினை முதல்ல கண்டுபிடிங்க. இந்த மெடிசனை பற்றியும் அபார்ஷனை பற்றியும் அவனால தான் சொல்ல முடியும். ரைட் சார். டாக்டர் நிதின் லாஸ்ட் ஈவினிங்கே அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்புறம் காரில் எங்கேயோ கிளம்பி போயிருக்கான். அண்ட் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். அவனோட ஃபோனை நான் இப்போ சர்வைலன்ஸில் வச்சுருக்கேன். அவனை பற்றி சீக்கிரம் தெரிஞ்சிடும் சார். அவரோட டீட்டெயில்ஸை ஹைவே போலீஸ்க்கும் செக் போஸ்ட்டுக்கும் அனுப்புங்க. அப்புறம் அவனுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். ஷில்பாவுடைய அபார்ஷனுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். எஸ் சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ஷில்பாவோட இதயத்தை பலவீனப்படுத்த மருந்து கொடுத்ததா போடப்பட்டிருக்கு. அதனால் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்து போயிருக்காங்க. ஷில்பாவோட கேஸ் வெறும் சூசைட் இல்லை, அது ஒரு மர்டர் கேஸ். அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனால் எல்லாத்தையும் சொன்னால் எனக்கு வேலை போயிடும். உங்கள் வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, சொல்லுங்கள். ஷில்பா மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சார் கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப கோவம் ஆயிட்டாரு. என்ன பொண்ணு நீ, எல்லாத்தையுமே நீ நாசம் பண்ணிட்ட. இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறிய. பார்ட்டியில் ஒரு பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இவ பண்ண வேலையில் எல்லாமே நாசமாக போகுது. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க போகிறானுங்க. பெத்த பொண்ணே ஒழுங்காக பார்த்துக்க முடியல, பார்ட்டி என்ன பண்ண போகிறான்ட்டு. ஒரு நல்ல பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் வேற ஒருத்தனோட சுற்றிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம் என்னது கையில்? என்ன இந்த சாவ பரவாயில்லவா? சாகட்டும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கானா? எங்கேயாவது போய் சாவ சொல்லு. எங்கேயாவது போய் செத்து சொல்லிட்டோம். நான் தலைவை மூடிட்டு போகிறேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களோட ஹஸ்பண்ட் அதுல், அவங்களோட அப்பா மகாதேவ், இவங்க 2 பேரோட மொபைல் லொக்கேஷனும் மீனாட்சி வீட்டில் தான் சார் காட்டுது. அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்மகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுலுக்கு ஆண்மை குறைவு இருக்கு சார். அது மட்டும் இல்லை, செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவள் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அது என்னோட குழந்தை இல்லைன்னு சொன்னான்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா அவனால் அப்பாவாக முடியாது. அதனால தான் அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அன்றைக்கி சொல்லியிருக்கான். அன்றைக்கி அவங்க மீனாட்சி வீட்டு பக்கத்தில் இருந்திருக்காங்கன்னா அவங்க ஏதோ நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாரையும் தூக்குங்க. அன்னைக்கு ஏதோ
கொஞ்சம் கோவத்தில் இருந்துட்டேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். ஆனால் நான் எதுக்கு என் பொண்ணை கொல்லணும்? நான் எதுக்கு அபார்ஷன் பண்ண சொல்ல போகிறேன்? என் இமேஜ் கெரியரை பற்றி நான் கவலைப்படுறது கொஞ்சம் உண்மைதான். நான் இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய ஆள்லாம் கிடையாது. மர்டர் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வந்து வீட்டில் தான் சார் இருந்தேன். வீட்லையா? நீயும் வீட்டில் தான் இருந்தியா? இவரும் வீட்டில் இருந்தார், நீயும் வீட்டில் இருந்தியா? வாயை திறந்து பேசு. நீங்கள் 2 பேரும் அன்னைக்கு மீனாட்சி வீட்டு பக்கத்தில் தான் இருந்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்குங்க, இல்லைன்னா அடிக்க வேண்டியது இருக்கும். அன்னைக்கு நாங்கள் ஷில்பாவை பார்க்க தான் சார் போயிருந்தோம். இங்கே பாரு, உனக்கும் சுதீருக்கும் நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு சரியாயிரும். ப்ளீஸ் திரும்ப வந்துடு, நம்ம சேர்ந்து வாழலாம். ஒத்துக்குமா, இதுதான் எல்லாருக்கும் நல்லது. கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிரும். இங்கே பாரு, பார்ட்டியில் எனக்குன்னு இருக்கிற பேர் கூட மாறாது. பார்ட்டியில் அடுத்த எலெக்ஷன் வரும்போது எனக்கு ஒரு பொசிஷன் தரதா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்கப்பா. உங்கள் கெரியரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ இவனை பொறுத்துக்கிட்டு வாழ சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன் எதுவும் பேசாமல் இருக்கீங்க? இப்போ தான் நான் இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். திரும்பவும் இவங்க கூட போய் வாழ சொல்கிறீங்க. சுதீர் என்னை ஏமாத்ததுக்கப்புறம் நான் யாரையும் நம்புற மாதிரி தயாராக இல்லை. நீங்கள் எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கீங்க. யாருக்கும் என் மேலே கவலை இல்லை. நான் இப்போ எங்கே தான் போகிறது? நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு பைத்தியம் புரிக்கிற மாதிரி இருக்குது. என்னால் ஒரு விஷயந்தான் பண்ண முடியும். நான் எங்கேயாச்சும் போய் செத்து போகிறேன். என்னம்மா சொல்கிற? நான் எதுக்கு இப்போ உயிரோடு இருக்கணும்? அடா என்னம்மா பேசிட்டு இருக்க? ஷில்பாவை அன்னைக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்க. நீங்கள் சொல்கிறத அவள் கேட்கலன்னு நீங்கள் 2 பேரும் அவள் மேலே கோவப்பட்டிருக்கீங்க. அவள் வீட்டுக்குள்ளே போய் அவளை கொலை பண்ணியிருக்கீங்க. இல்லை சார், நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணல. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஒன்று சொல்லுங்கள், ஷில்பாவை ஃபோர்ஸ் பண்ணி மருந்து கொடுக்க சொல்லி நிதின் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணது நீங்கள் தானே? அதை சாப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே அவங்க ஹார்ட் வீக் ஆகி அவங்க இறந்து போயிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் டாக்டருக்கு நீங்கள் என்ன செய்யறதா சொன்னீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? ஷில்பாவுக்கு மருந்து கொடுத்து சாகடிச்சிருக்காங்களா? இந்த விஷயம் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். சும்மா எங்கள் கிட்ட நடிக்கக்கூடாது. இவங்களை பிடிச்சி ஜெயிலில் வைங்க. எழுந்துரு எழுந்துரு. வா. ஹலோ மிஸ்டர், ஜெயிலுக்குள்ளே போங்க. சார், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது? ஷில்பா ஆகும்போது நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன். நீ எங்ககிட்ட பொய் சொல்கிற. எங்ககிட்ட கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. ஷில்பா சாகும்போது நீ மொரிஷியஸ் நகரில் தான் இருந்திருக்க. இங்கே பாரு, உன்னால தான் டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போயிருக்கு. மரியாதையை உண்மையை சொல்லிடு. இதுக்கு மேலேயே நீ என்கிட்ட போய் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. சார், நான் ஒரு கால்களை பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தேன் சார். இவன் சொல்கிறது உண்மையான்னு போய் கண்டுபிடிங்க. இங்கே டெட் பாடி இருக்கு. ஷில்பா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அந்த சுதீர் கால்கள் கிட்ட தான் சார் இருந்திருக்கான். ஒருவேளை அந்த கால்களை இவன் மிரட்டி கூட ஏதாவது சொல்ல வச்சிருக்கலாம் இல்லையா? சார், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எரிஞ்ச நிலையில் ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. எரிஞ்சு போன நிலையில் ஒரு டிரைவிங் லைசன்ஸும் ஃபோனும் கிடைச்சிருக்கு. சார், அந்த டிரைவிங் லைசன்ஸ் டாக்டர் நிதினோடது. சார், அந்த செல்ஃபோனை ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக அதை ரிட்ரைவ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் நிதின் அந்த காரை கண்டுபிடிச்சிங்களா? இல்லை சார். மீனாட்சி காரில் தானே வந்து போனாங்க. ஷில்கே, அந்த காரோட டீட்டெயில்ஸ் பற்றி லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த காரை கண்டுபிடிச்சாதான் நம்ம கில்லரை ரீச் பண்ண முடியும். மீனாட்சி கிட்ட சீக்கிரமாக இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஷில்பா இவங்க வாழ்க்கையில் வந்த எல்லாருமே தங்களுடைய பேராசையை தீர்த்துக்கிறதுக்காக ஷில்பான்ற கப்பலை முழுகடிச்சிட்டாங்க. அவங்களுடைய அப்பா மகாதேவ், அப்புறம் எக்ஸ் ஹஸ்பண்ட் அதுல். போலீஸ் அவங்க விசாரிச்சோம். அவங்க சொல்றது உண்மையான்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அப்புறம் டாக்டர் நிதின் எதுக்காக அவரை மர்டர் பண்ணணும்? ஐம் ஸோ சாரி. ஷில்பாவுடைய மர்டர் கேஸ்க்கும் நிதினுடைய மர்டர் கேஸ்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அந்த கனெக்ஷன் கண்டிப்பாக சுதீர் இல்லை. எங்கள் என்கொயரியிலே எங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஷில்பா கொலை செஞ்ச அன்னைக்கு சுதீர் அந்த இடத்துலையே இல்லை. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? ஷில்பா இல்லை நிதினை பிடிக்காதவங்க யாராக இருக்காங்களா? நிதினை பற்றி அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஷில்பாவுக்கு ஒருத்தன் எப்போவுமே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ராக்கி யார் அவன்? ராக்கி எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு பையன். சரியான பொறுக்கி பையன். எப்பவும் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான். எல்லாரையும் தப்பாக வீடியோஸ் எடுக்கிறவன். அன்னைக்கு கூட ஒரு நாள் என் சிஸ்டர் ஷில்பா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன அப்படியே அவன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான்.
சார் மீனாட்சி அன்னைக்கு நான் சொல்றது எதுவுமே கேட்காம அடிச்சிட்டாங்க. என்னை பார்த்தாலே பிடிக்காது சார். முதல்ல இந்த தொப்பியை கைட்டு கரெக்டுன்னு சொல்கிறேன்ல, கைட்டு தூக்கி கரெக்டா. பெரிய ஹீரோ இவரு. சார் நான் உங்களை எந்த தப்பான அர்த்தத்துலேயும் பார்க்கல சார். ஷில்பாவோட துப்பட்டா கீழே விழுந்தது, நான் அதை எடுத்து தரதான் போனேன். ஏன்னா சுற்றி இருக்க எல்லா பேரும் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவங்களோட துப்பட்டாவை எடுத்து கொடுத்தேன், அதை அவங்க வாங்கவே இல்லை. நானே சரி பண்ணேன். அதை பார்த்த மீனாட்சி நான் டீஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டாங்க. அப்போ நீ ரொம்ப நல்லவன். நிஜமா சார். சார் அந்த டாக்டர் நித்தின் ரொம்ப மோசமானவன். என்னை பற்றி மீனாட்சி கிட்ட அவன் ரொம்ப தப்பாக சொல்லியிருக்கான். அவன் கிளினிக்கில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா சார்? அவன்கிட்ட செக் பண்ண வர பொம்பளைங்கிட்ட அவன் ரொம்ப தப்பாக நடந்துக்குவான். அந்த உண்மையை வெளி உலகத்தை கொண்டு வரணுன்னு தான் நான் வீடியோ எடுத்து வெளியிட்டேன். நான் வீடியோ எடுக்கும்போது டாக்டர் நித்தின் பார்த்துட்டான். அதுலேருந்தே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் சத்தியமாக யாரையும் கொலை பண்ண. அப்படியா? நீ ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொல்கிறிய, அந்த வீடியோட காப்பி இப்போ உங்ககிட்ட இருக்கா? இங்கே இருக்கு சார். நீங்களே நல்லா பாருங்கள் சார். இவன் பண்ண தப்பெல்லாம் மறைக்க என் மேலே பழிய தூக்கி போட்டான். ஷிர்கே, இந்த வீடியோவை ப்ராப்பராக செக் பண்ணுங்க. ஸோ எரிஞ்சு போன டாக்டர் நித்தினோட ஃபோன்லேருந்து எல்லா டேட்டாஸையும் நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம். மெசேஜ் ஆப்பில் டாக்டர் நித்தினும் இன்ஸ்பெக்டர் சுதீரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ சி. குறிப்பாக ஒரு மெசேஜில் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் சுதீர் டாக்டர் நித்தின் கிட்ட ஷில்பாக்கு எப்படியாவது அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்கார் சார். அண்ட் ஒரு மெசேஜில் முடிஞ்சால் கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கான் சார். இதை பண்ணுறதுக்காக சுதீர் கிட்ட டாக்டர் நித்தின் பணம் கேட்டிருக்கா சார். இந்த மாதிரி அவனோட கிளினிக்கில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது சார். ஆனால் யாரும் அதை கண்டுக்கல. இப்போ போலீஸ் எப்படி ரவுடியை ட்ரீட் பண்ணுமோ அதே மாதிரி தான் உன்னை ட்ரீட் பண்ண போகிறோம். கதே, இவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் அடிச்சுட்டே இருங்க. ஏய் ஒரு நிமிஷம் சார். நான் ஏதோ கோவத்தில் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஆனால் டாக்டர் நித்தின் கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் சார். சத்தியமாக யாரையும் நான் கொலை பண்ணல சார். நீ அந்த கிளினிக்கு போயிருக்க, உனக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பிளான் பண்ணி கொண்டு இருக்க. அது மட்டும் இல்லை, ஷில்பாவுக்கு மெடிசன் கொடுத்து அவளோட ஹார்ட்டை வீக் ஆக்கி கொலை பண்ணதும் நீ தான். ஷில்பாவுக்கு வெறும் அபார்ஷன் பண்ணது மட்டும் இல்லை, அவளை கொலை பண்ணதும் நீ தான். நல்ல லாயராக தேடி பிடிச்சிக்க. நீ ஜெயிலே சாவ போகிற. கார் பேப்பர்ஸ்லாம் எடுங்க. காரோட நம்பர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஏன் அப்படி? சார் அது என் பிரதர் தான் சார் அந்த வண்டியை கொடுத்தான். கொடுக்கும்போதே நம்பரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் சார் சொல்லி கொடுத்தான். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான் சார். உன் பேர் என்ன? கிஷன். நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பேப்பரில் நித்தின்னு இருக்குது. வண்டியை முதல்ல ஓரம் சார் கட்டு. நான் சொல்கிறது கேளுங்க. ஓரம் கட்டுன்றல. ஸோ இதை பாருங்க சார், இது ராக்கி எடுத்த வீடியோ. ஹலோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். புரிஞ்சுதில்ல? சொல்லு, நிதினோட கார் வாங்கிட்டா எப்படி வந்தது? வாயை திறந்து உண்மையை சொல்லணும். சொல்றா. உங்களுடைய கால் டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு. நீ தினமும் லேட் நைட் வரைக்கும் சந்தீப் கூட ஃபோன் பேசிட்டு இருந்திருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீயும் சந்தீப்பும் அஃபேர்ல இருந்திருக்கீங்க, சரியா? என்ன பிக்சர் காட்டுறேன், பார்க்குறியா? ஷிர்கே, யார் ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ வெளியே போகவே இல்லை, வீட்டில் தான் இருந்திருக்க. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க. ஆனால் போலீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீ என்ன சொன்ன தெரியுமா? ஷில்பா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நான் வீட்லேயே இல்லைன்னு சொல்லியிருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் போய் சொல்லியிருப்ப? உண்மையை சொல்லு. சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார், நானும் சந்தீப்பும் காலேஜ் டைம்லேருந்தே அஃபேரில் இருந்திருக்கோம் சார். குட். எனக்கு காலேஜ் முடிஞ்ச பிறகு என்னோட கதை மொத்தமாக முடிஞ்சது. எங்கள் அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்காம டவுனில் இருக்க சின்ன டாக்டருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் நித்தினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் சந்தீப்பை மறுபடியும் மார்க்கெட்டில் பார்த்தேன். அப்புறம் எங்களுக்குள்ளே மறுபடியும் அந்த அஃபேர் வந்துச்சு. ஆனால் அது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட கெரியருக்கும் இமேஜ்க்காகவும் என்ன சந்தீப்போட பழக்கத்தை நிறுத்திக்க சொன்னார்.
ஆனால் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டோம். அப்போ என்னோடய ஃபோன் பெட்டில் இருந்துருச்சு. அப்போ எனக்கு சந்தீப் கால் பண்ணியிருந்தான். அந்த காலை நிதின் அட்டன் பண்ணலை. நான் கால் அட்டன் பண்ணல நினச்சிக்கிட்டு சந்தீப் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மெசேஜை என் ஹஸ்பண்ட் நிதின் பார்த்துட்டாரு. எங்களோட அந்த அஃபேர் நிதினுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கார் எடுத்துகிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே நான் சந்தீப்புக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நடந்ததை அப்படியே சொல்லணும். சார், நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார், நிதின் வந்து நேற்று ஆஃபீஸில் சீன் கிரியேட் பண்ணுவான்னு நினச்சேன் சார். அதனால தான் நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருந்தேன். இவர் என்னோட பியூன் சார். கிஷன் கிட்ட கொஞ்சம் பணத்தாசை காட்டி இந்த விஷயத்துக்குள்ளே ஏற்றுக்கிட்டேன். நிதின் நான் நினச்ச மாதிரியே அன்றைக்கி ஆஃபீஸ் வந்தான். அவனை அங்கேயே வச்சு எரிச்சிட்டு நானும் கிஷனும் அந்த ஜங்கிளை விட்டு வெளியே வந்துட்டோம். நான் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த கார் எடுத்துகிட்டு எங்கேயா போய் ஒளிஞ்சுக்க. சீக்கிரம் சீக்கிரம் இங்கே நிற்காத, இங்கேருந்து வேகமாக போ. ஏன் பேசாமல் இருக்க? வாயை திறந்து உண்மையை சொல்ல. இவன் பணத்தாசை கட்டி என்னை ஏமாத்திட்டான் சார். இப்போ பணமும் கிடைக்கல. காரை விற்று ஏதாவது பணத்தை வாங்கிக்கலான்னு, அதுவும் இல்லாமல் காரோட நம்பர் பிளேட்டை மாற்றலான்னு போயிட்டு இருந்தேன் சார். அப்போ தான் சார் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஷில்பாவை எதுக்காக கொன்னீங்க? இங்கே என்ன பண்ணுற? நீ அவரோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன். உனக்கு அசிங்கமாகவே இல்லை? ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் கூட அஃபேரில் இருக்க? போதும் நிறுத்து ஷில்பா. நீ மட்டும் கல்யாணம் ஆன ஆம்பளை கூட அஃபேரில் இருக்கலாம்ல? எனக்கு அவன் கல்யாணம் ஆனவனு தெரியாது. எனக்கு அதோட டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நீ ஒரு மேரிடு உமன். நீயே பார்த்தல்ல, அதுக்கான தண்டனை தானே நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு, உனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதோட இது எல்லாத்தையும் விட்டுரு. நிதின் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? இவெல்லாம் உனக்கு தேவையில்லை. இவனை சந்திக்கிறத இதோட நிறுத்திட்டு நிதின் கூட வாழப்பாரு. அவளுக்கு என் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு வார்த்தைகளை சொன்னேன். அவளும் அதை அப்படியே நம்பிட்டா. நான் சந்திப்பை மறந்துடுறேன்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. மறுபடியும் என்னையும் சந்திப்பையும் அவள் ஒன்றா பார்த்தான்னா கண்டிப்பாக அவள் இந்த விஷயத்த நிதின்கிட்ட சொல்லிடுவா. ஷில்பா ஏற்கனவே நிறைய தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. அவளோட ஹெல்த் கண்டிஷன் கூட நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் அவள் நீ செஞ்ச தப்பை மறைக்க உன்னோட தங்கச்சி நீயே கொண்டு இருக்க. அவளுக்கு நீ உதவி செஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்டையும் கொண்டு இருக்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெயிலில் போய் கம்பி அண்ணுங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே அலர்ட்டாக இருப்போம். ஆனால் சில நேரங்களில் ஆபத்து எங்கேருந்து வருதுன்னு நமக்கே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆபத்து வெளி உலகத்தில் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து வரும். கொலை பொய்கள்னு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே அலர்ட்டாக இருங்க. நம்ம விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம உஷாராக தான் இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கலன்னா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறதே நல்லது. உங்ககிட்டேருந்து விடை பெறுவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பெட்ரோல் அலர்ட் எபிசோட்ல புது கேஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் ரொம்ப சேஃபா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கிரைம் பெட்ரோல் அலர்ட்டை பாருங்க. ஜெய் ஹிந்த்.